ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிவில் ஏரோப்ளேன்ஸ் மேனுஃபேக்சர்னா ரெண்டு ஜாயின்ட்ஸ் தான். ஒன்று போயிங், அமெரிக்கா பேஸ்ட், ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி. Boeing suffered twice setbacks twice. Boeing 737 Max அந்த ரெண்டு ஏர்கிராஃப்ட் பேக் டு பேக் கிராஷ் ஆச்சு. கரெக்ட். எல்லாமே ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ்னு சொல்லும்போது அப்போ யார்கிட்ட தப்பு இருக்கு, எந்த இடத்துல தப்பு இருக்கு? அப்போ நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது தப்பு பண்றோமா? ரீசெண்ட் டேஸில் வந்து போயிங் கம்பெனிக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய சம்பவம் சொல்லணும்னா, இப்போ 28 ஜனவரி மாதம் இதே வருஷம் லாகோஸில் இருந்துட்டு நைஜீரியாவில் ஒரு ஃப்ளைட் போச்சு. இதே 787-800 ட்ரீம்லைனர் ஏர்கிராஃப்ட். அது வந்து அரௌண்ட் 90 மினிட்ஸ் மேலே ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் திருப்பி டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிது. சடனாக ஒரு ட்ராப் ரியலைஸ் பண்ணாங்க. போயிங்கோட இது வந்து அவங்களோட இதுன்னா அந்த அவங்க ஒரு வெறித்தனமான ஒரு தேசட் இது வந்து இஃப் ஐ ஹேவ் டு டூ இட் மீன்ஸ் ஐ ஹேவ் டு டூ இட். அதுதான் சார், நம்ம கார் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஏரோப்ளேன் பண்ண முடியாது சார். ஏரோப்ளேன் டிசைன், ஆல் அவர் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆல் அவர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், எவ்ரிபடி வில் ஜஸ்ட் மேக் அ ப்ரோட்டோடைப் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் த டிசைன் இஸ் சென்ட் டு FAA. போயிங் கம்பெனி தான் ஒஸ்ட், இனிமேல் அதை வாங்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏர்பஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. DRDO people will be associated with this. everyone will be because we are Boeing. ஏன்னா அவ்வளோ ஆத்தென்டிக்காக நான் சொல்கிறேன்னா, ஏர்பஸ் 320 is not safe for flying. Indian Commercial Pilots Association claimed. கரெக்ட் தான். ஏன்னா உள்ள இருந்தாங்கன்னா அவங்க உயிருமே அதுல இன்வால்வ் ஆகியிருக்குன்றது தான் புரியுது சார். அப்போ இந்த போயிங் 787 இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லைன்னா, அப்போ இது மேலேயே ஒரு பிளாக் மார்க் வர்றதை நம்ம பார்க்குறோம். நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க, திரும்ப நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி பார்க்குறீங்க சார், போயிங் மேலே இருக்கிற வியூ? சார், நீங்கள் வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், முன்னாடி நிறையா இருந்தது. இன்னைக்கு சிவில் ஏரோப்ளேன்ஸ் மேனுஃபேக்சர்னா ரெண்டு ஜாயின்ட்ஸ் தான். ஒன்று போயிங், அமெரிக்கா பேஸ்ட், இன்னொன்று ஏர்பஸ் இண்டஸ்ட்ரி, யூரோப்பியன் யூனியனுடைய ஏரோப்ளேன்ஸ். இவங்க வந்து நீங்கள் போயிங்கோட ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஆல் த பீப்புள் நான் சொல்கிறேன். நான் யூஸ்வலாக எல்லோரும் கலாட்டா படுத்துக்குன்னு சொல்லுவேன். போயிங் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? when they started manufacturing passenger aeroplanes. இந்தியாவில் எப்போ போயிங் வர ஆரம்பிச்சது? தமிழ் சினிமா அன்பைவான்னு ஒரு சினிமா வந்து பார்த்துருப்பீங்க. அதில் முதல்ல எம்ஜிஆர் வருவார். அது 1962-63 அந்த சினிமா. அது வரதுக்கு 5 வருஷம் முன்னாடியே அந்த ஃப்ளைட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஜெட் ஏரோப்ளேன் ஏர் இண்டியா காட் இட். அதுக்கு முன்னாடி எல்லாமே டர்போ ப்ராப், அந்த சூப்பர் கான்ஸ்டலேஷன் எல்லாம் நம்மளுடைய விண்டேஜ் ஏரோப்ளேன்ஸ் தான். ஸோ ஃப்ரம் 1960 ஆன்வர்ட்ஸ் போயிங் இஸ் தேர் இன் தி ட்ரேட். அவங்க 707 கொண்டு வந்தாங்க, 727, 737. The 737 அவங்க கொண்டது தான் their biggest market advantage. They have what is called a facility called STOL, short takeoff and landing. நீங்கள் வந்து எர்ணாகுளம் ஏர்போர்ட்டில் somebody has landedனாக்க pilots were given special training. அதே மாதிரி கேலிக்கட்டில், மேங்களூர்லாம் 737 லேண்ட் பண்ணுறதுக்கு they have special training. அந்த 737 என்ன பண்ணால் நிறைய வேரியேஷன் கொண்டு வந்தான். 200, 300, 400, 737 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. இது எல்லாம் ஸ்பெக்ட்ரம் இருந்த ஒரே ஏர்லைன் ஜெட் ஏர்வேஸ். எல்லாத்துலேயும் ரெண்டு வாங்கினாங்க. ஸோ தே ஹேட் வெரைட்டி ஃபார் எவ்ரி. அப்புறம் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் எல்லாமே 100 பேசஞ்சர்ஸ், 120 பேசஞ்சர். நான் கொண்டு வரேன் ஒரு லாங் ஹாலில். நீங்கள்லாம் அந்த 707 பார்த்தீங்கன்னாக்கா, பாம்பே டு நியூயார்க் போனோன்னாக்கா, பாம்பே, கைரோ, ஜூரிக், லண்டன், நியூயார்க், இதுதான் ரேஞ்சு. So it used to take, and they used to do somewhere night stop in Zurich, including the passenger will send to the hotel. Again they are brought back. So ஒரு 36 hours ஆகும் போகிறதுக்கு. அப்போ ஏர் இண்டியா என்ன பண்ணாங்கன்னா, I will bring a 4-engine aeroplane like similar to 707 but with a higher, that's called 747. Initial was 747-200 with around 400 passengers. 400 passengers கொண்டோன்னே the entire globe woke up. Bombay, London non-stop. அக்ராஸ் அட்லாண்டிக் நான்-ஸ்டாப் போனான். லண்டன், நியூயார்க். இந்த திஸ் பார்ட் ஆஃப் தி குளோபில் ஏர் இண்டியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அக்வயர் 747. 747க்கு அப்புறம் 757, 767, 777. அப்புறம் இப்போ நம்மளுடைய ஹீரோ 787. 787லேயே நிறைய வேரியேஷன். இது 800, 900, 1000. Thai Airways is the first to acquire 787-1000. I have seen that aeroplane on ground during Corona period. அவன் நான் கேட்டேன், கொரோனா பீரியடில் எங்கேப்பா பேசஞ்சர்னு? நோ சார், ஒன்லி கார்கோ. I said, you will take cargo in the cabin? No, sir, only on the. I said, will it meet the economics? The pilot says, why not?
ஐ மேக் மார்ஜின் ப்ராஃபிட்ஸ், வெறும் லோயர் டெக்கில் இருக்கிற கார்கோ. ஸோ போயிங் ஹஸ் பின் இன் தி ட்ரேட். அதே நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஏர்பஸ் சைடு போனீங்கன்னாக்க, ஏர்பஸ் பார்த்தா இவங்க வந்து பெரிய டியூரேஷன் ஒரு 400 பேசஞ்சர் நம்ம வி ஷுட் டூ சம்திங்னு ஏர்பஸ் முதல்ல கொண்டு வந்து ஏர்பஸ் 300. ஏர்பஸ் 300 வாங்கினது முதல்ல இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் இந்த ஆசியன் கண்ட்ரீஸில் 1975-76 75 ஆக்சுவல் ஆர்டர். அப்போ கொண்டு உடனே என்னாச்சுனாக்க, பேசஞ்சர் ஏறின உடனே ஒரு மெட்ராஸ் டெல்லி செக்டர்னா கீழே ஒரு 10 tons ஆஃப் கார்கோக்கு ப்ரொவிஷன் ஆச்சு. ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிங் தட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் இன் சென்னை 1986. விக்டர் டேங்கோ எக்கோ விக்டர் எக்கோ டேங்கோ, கேப்டன் ஹெச் கிருஷ்ணன் அண்ட் கேப்டன் மாதவன். அந்த ஐ வாஸ் அ கேபின் க்ரூ அட் த டைம். நம்மளுக்கு இமீடியட்லி வென் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் ஐ ரஷ் டு தி ஏர்போர்ட் வித் மை கேமரா. அந்த சமயத்தில் அந்த நான் எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஹிந்துவில் வந்தது. 4 Fiat cars were removed from the forward hold. Fiat cars, fully assembled Fiat car, because it has come, this one TVS is sending from here to Bombay. We used to get 0. So இப்போ அவன் என்ன பண்ணானாக்க, இந்த 737 was getting aged. அவன் although they brought so many variation 300, 400, 500, 600. So they thought we will bring something which will address 737. நீங்கள் 737ல் பார்த்துருப்பீங்க, they used to have what is called air stairs. அந்த பேசஞ்சர் ஸ்டெப் லேடர்லாம் கொண்டு போகிறாங்களா, அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த ஏர்க்ராஃப்ட்லேயே ஒரு ஸ்விட்சஸ் இருக்குது, அது அப்படியே நீங்கள் போனால் அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே வந்துடும். We are used it extensively in Jaffna and Trincomalee when we did IPKF operation. ஏர்ஃபோர்ஸில் அது ஸ்டாண்ட் பை. ஏதாவது ஒரு ஏர்ஃபீல்டில் போய் அந்த இடத்துல அவங்ககிட்ட இல்லைன்னா ஏர் வில் பி டிப்ளாய்டு மேனுவலி. அதை பீட் பண்ணங்கிறத அவன் குழந்தை ஏர்க்ராஃப்ட் தான் 320. Airbus 320 can land and take off from the same airfields where 737 is operating. நம்ம இந்தியன் பைலட்ஸுக்கு ஒரு ஆல்ரெடி there's some sort of இந்த ஃபீலிங், unsafe feeling about 320. ஒன்று, it is different from the conventional cockpit. இப்போ ஏர்ஃபோர்ஸில் கேட்டீங்கன்னா RAR fly by wire is the in thing அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ நம்ம பைலட்ஸ் were not, they are used to conventional control columns. So when 320 came, they asked for a bogie wheel. So you will get, when you land, you get additional pressure to bring the aircraft for a stop. வாங்கினோம். அப்புறம் அந்த ஏர்பஸ் என்ன பண்ணான்னா, அது வந்து ஒரு 160, 170 சீட்ஸ் ஏர் இண்டியாவுடைய ஸ்டைல். அதோடைய குட்டியாக ஒன்று ஒரு போயிங்குடைய பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு 319, அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக ஒரு 321. ஸோ தே brought all this. ஸோ தே டோன்ட் கீப் குவைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, டு மேட்ச் திஸ் ஒன் ஐ வில் பிரிங் 330. அதுக்கு மேலே ஒரு 340. 340 இஸ் இன் திங் வித் மேஜர் செக்டர்ஸ். இந்த 787 உடைய ரேஞ்சை காப்பி பண்ணி, அந்த 787-1000 இருக்குல்ல வெர்ஷன், தட் கேன் கோ ஃப்ரம் சே டெல்லி டு நியூயார்க். யூஷுவல் ஃப்ளைங் ஓவர் பாகிஸ்தான் அண்ட் ஈரான் போச்சுன்னா இட் கேன் கோ நான் ஸ்டாப் டு நியூயார்க். அதை நான் அடிக்கணுங்கிறத இவன் கொண்டு வந்த மேனுஃபேக்சரிங் த லேட்டஸ்ட் A350 விச் ஏர் இண்டியா has opted and now it is flying. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, both the companies have got repute. நம்ம அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை வச்ச உடனே தி ஆர்கனைசேஷன்ஸ், ஏர் இண்டியா மட்டும் இல்லை, போயிங் கம்பெனியோட ரிலையபிலிட்டி இஸ் அட் ஸ்டேக். நம்பகத்தன்மை இருக்கா, அவங்க எப்படிலாம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்களா, கேர்லெஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு, இட் இஸ் அன்சேஃப். அந்த தோஸ் Boeing, in fact, Boeing suffered setbacks twice. Boeing 737 Max அந்த ரெண்டு ஏர்க்ராஃப்ட் பேக் டு பேக் கிராஷ் ஆச்சு. கரெக்ட். இந்தோனேஷியா லைன் ஏர் ஒன்று, எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் கிராஷ் ஆச்சு. அதெல்லாம் பேக் டு பேக் பார்த்தா அவங்க ஆட்டோ பைலட் இஷ்யூஸ் இருந்தது. ஏன்னா ஆட்டோ பைலட் வாஸ் நாட் டேக்கிங் அப் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதனால அந்த எலக்ட்ரானிக்கல் இஷ்யூஸ்னால ஹோல் வேர்ல்டு ஸ்டாப் பண்ண 737 Max. அதனால தான் ஸ்பைஸ் ஜெட்டே அடி வாங்கிச்சு. ஸோ ஸ்பைஸ் ஜெட் வாஸ் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 737 Max, அப்படியே அது அடி வாங்கிச்சு. ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், போயிங்கோட இது வந்து அவங்களோட இதுன்னா, அந்த அவங்க ஒரு வெறித்தனமான ஒரு தே செட், இது வந்து இஃப் ஐ ஹாவ் டு டூ இட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு டூ இட். அதுதான் தட்ஸ் ஹவு தே. ஒரு ஐ திங்க் விசில் ப்ளோவர் கேம் அப் லாஸ்ட் இயர், சாம் சலேபூர்னு. இந்த டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இது 7 எஸ்பெஷலி ஃபார் 777 அண்ட் 787ஸ்க்கு வந்து ஹீ பாட் அப் US செனேட்லாம் கூட இட் கேம் அப் ஆஸ் அ சேஃப்டி பாயிண்ட். The design was forcibly, it was not working out to the exact positioning அப்படின்னு சொல்லி அது ஒரு இஷ்யூ அது. பட் தட்ஸ் put into cold storage, அது பண்ணிட்டாங்க. பட் அதெல்லாம் when you just look at crack back on all those pointsல,
யூ வுட் சம்வேர் ஃபைண்ட் தட் அந்த அந்த இது வரும், கேள்வி வரும், என்னடா இது ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி இருக்கலாமோ, இப்போ 777 இந்த ப்ராப்ளம், 787 இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். ஸோ அந்த ரிலேட் பண்ணி வச்சு பார்க்கும்போது they can create stories on it. சார் நம்ம கார் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஏரோப்ளேன் பண்ண முடியாது சார். ஏரோப்ளேன் டிசைன், அந்த all our engineers and all our structural engineers, everybody will just make a prototype. Prototype வந்ததுக்கு அப்புறம் first the design is sent to FAA, Federal Aviation Administration, which is taking care of both all the aeroplanes in the world. அந்த டிசைன் அப்ரூவ் பண்ண உடனே the examiner has to fly the aeroplane and show them. In the 787 was introduced on 19th of September 2012 in Indian skies. I was fortunate to handle in Chennai airport, Delhi to Madras flight. Captain Soman of Air India plus an American lady who was the co-pilot. She was navigating Captain Soman. When it landed here, it was everybody had to go and see, right from fire services, your commando operations, airport authority, everybody. We took 2 hours, took them on a detour. All the media also, we took them on a detour to show how it is. இந்த ஏர்க்ராஃப்ட் நல்லா போயிட்டு இருந்தபோது இட் யூஸ் டு ஃப்ளை டெல்லி, மெட்ராஸ் டெல்லி, தென் டெல்லி பெங்களூர் டெல்லி. இன்னொரு ஏர்க்ராஃப்ட் டெல்லி கல்கட்டா டெல்லி. January 3rd, somewhere around 7 or 8, FAA issued a notification with immediate effect ground all 787. என்னன்னா they had lithium ion battery. lithium ion batteryங்கிறது வந்து நீங்கள் உங்கள் நார்மலாக உங்கள் கேமராஸில் போடுற அந்த ஒரு பேட்டரி சிஸ்டம். இது வந்து it is a battery which gives backup power in the aeroplane and frequent spark, not it never sparked or something like that, இன்னும் confirmation வரல. Warnings were coming, recurring warnings. So usually நம்ம engineers என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சோல் கைட்டி புஷ் அடிச்சு பார்த்தாங்க. The temperature was also very high. This happened in 2013. 2013 January. They grounded all the. They ground not in India, around the world. Across the world. And India went berserk because நம்ம அதை வச்சு நாங்கள் we have formed so many schedules and all that. For about 2-3 months we were totally cut off. சார் இப்போ Somewhere in May month, FAA approved battery systems were approved. Till now, till day before yesterday, there is no battery issue heating up at all because we call it retrofit. பழைய ஏரோப்ளேனில் புதிய equipment was fitted at the cost of a Boeing company. 787, no battery issues. Yes. Lithium ion issue has been sorted out. So இந்த மாதிரி every issue, சொன்னார்ல Boeing Max. Boeing Max is now back in service. There are issues bound to happen. இது என்ன ஆகுனாக்க, ஒரு இன்சிடெண்ட்டோ ஆக்சிடெண்ட்டோ நடந்ததுனாக்க நம்ம எதை நினச்சிக்கிறோம், நம்ம இன்றைக்கி ஒரு எமிரேட்ஸ் ஏர்க்ராஃப்ட் வெண்ட் அப் டு த டேக் ஆஃப் பாயிண்ட் அண்ட் கேம் பேக் அண்ட் கிரவுண்டட் ஒரு 1 week பேக். இமிடியட்லி தே வில் கீப் குவைட். அது என்ன ஆச்சுங்கிறத வந்து ஒன்று எமிரேட்ஸ் ஏர்லைன் இங்கே இருக்கிற இன்ஜினியர் வில் ரிப்போர்ட். எமிரேட்ஸ் ஏர்லைன் என்ன ஆச்சுங்கிறது போயிங் கம்பெனி 777 group will monitor. What happened, what is the corrective action, what was your interpretation, whether it was correct, everything. Suppose it is recurring, they will do modification and they will send a notification saying that engineering department, when you withdraw the aeroplane for maintenance, carry out this modification. The same thing happened with Airbus 320 at Bangalore. VTEPN crashed. 1990. உங்களுக்கு அதனுடைய பாதி பேருக்கு அது தெரியாது. ஏன்னா அந்த சமயத்தில் most of the people must have been in schools. The fact remains that aircraft coming from Bombay landed on the golf ground in Bangalore. அதை அப்படியே விட்டுருந்தா அது அப்படியே நின்று இருக்கும். The commander thought he will have power to open it. He opened power. அது அந்த டேங்க் பண்ட் இருக்குல்ல, அந்த கோல்ஃப் கிரவுண்டு பக்கத்தில் டேங்க் பண்டில் அடித்ததில் the engines got sheared and aircraft caught fire. ஃபார்வர்ட் போர்ஷனில் இருந்தவங்களும் செத்து போனாங்க, பின்னாடி இருக்கிறவங்க போயிடுச்சாங்க. அந்த பின்னாடி இருந்ததில் ஒரு ஓல்டு மேன், he wrote a letter to the President of India. There was one air hostess who kicked me out. I owe my life to her. Both the air hostesses had burns injuries. I have seen them in Armed Forces Hospital in Bangalore. They were later rewarded by the President of India something equivalent to Ativasishta Seva Medal. Something similar. Yeah, that's on the. So, accidents do happen. இது வந்த உடனே they issued a clarification. It's nothing but there's something called, if computers fail, with a single button you can take over. So, you have to reiterate. So, next refresher procedure and simulator procedure, this has to be, this was followed and this is being followed. In fact, இப்போ அது இருக்கான்னு தெரியல.
because after the takeover of India, they closed down all the central training establishment and all that. Indian Airlines Central Training Establishment, Airbus 320 simulator, in Hyderabad, there is one file called VTEPN. The same flight situation right from Bombay takeoff till Bangalore golf ground. I have felt it myself because the flying instructor was flying. So, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Safety is everybody's business. No compromise at all. Accident, we are all little emotionally upset. Safety information, backup system, every issue. Now, by this time, on the TV, those Americans are already landed. Boeing company people are already landed. Even we saw them coming with the air-conditioned buses to the accident spot and all. Globally, everybody is watching, sir. One thing I would request is, நம்மளுடைய நாலேஜோ நம்மளுடைய கோவங்களையோ கொஞ்சம் தள்ளி வைப்போம். லெட் தி என்கொயரி கமிட்டி, இது நம்ம நினச்சிக்கிறோம், ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸ் there's something called DRDO. DRDO people will be associated with this. Everyone will be associated because we are a Boeing. ஏன்னா அவ்வளோ ஆத்தென்டிக்காக நான் சொல்கிறேன்னா, Airbus 320 is not safe for flying. The Indian Commercial Pilots Association claimed. Airbus issued a lawyer notice saying that if you talk about safety, we will go to the court. Everybody was kept quiet. Ministry to Arif Muhammad Khan, just to keep people in good humor, 20th February, he grounded the aeroplanes. Air Marshal S.S. Ramdas from FMC Pune was deployed as a one-man commission. Not only that, there are some people who had their licenses. எல்லா இடத்துக்கும் fly பண்ணி காமிச்சாங்க. Short airfield, long airfield, Srinagar, Madras, Hyderabad, everywhere. Air Marshal Ramdas was a part of he was on the supernumerary seat and he observed it. Finally, he gave clearance. அப்போ நம்ம ஆளுங்க கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா ஈஸி இல்லை, நீங்கள் தானே கிளியரன்ஸ் கொடுத்து நீங்களே மேனேஜ் பண்ணுங்கள். ஹி வாஸ் மேட் அ சேர்மன் ஆஃப். அட் த டைம் he issued strict notices. ஸோ இது வந்து ரொம்ப ஏதோ ஒரு கேஷுவலாக எடுத்துக்கிறாங்கன்னு நினச்சிக்காதுங்க. ஐ எம் வெரி ஷூர் டாட்டாஸ் ஹவ் காட் ஒரு ஐ எம் நாட் அ டாட்டா மேன் ஆர் ஏர் இண்டியா மேன். என்னுடைய ஃபீல் அபவுட் டாட்டா பிராண்ட் இஸ் ரிலையபிலிட்டி, பப்ளிக் அஷூரன்சஸ், a brand of assurances of quality, safety and face இருக்கு. இது நிச்சயமாக ஐ திங்க் எவ்ரிபடி வில் அக்ரி ஃபார் தட். இதுதான் என்னுடைய டேக் ஆன் தட் சார். இல்லை சார், ப்ளேம் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்க கூடாது இல்லையா? நான் தப்பு பண்ணல, இவங்க தப்பு பண்ணாங்க, கடைசியாக போனது உயிர் இல்லையா? ஸோ அந்த குடும்பங்களுக்கு நம்ம என்ன திருப்பி தரப்போகிறோம்னு தெரியாது. இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறதுல ரொம்ப கொஞ்சம் புத்தியை செலவு செய்யணும் இல்லை. ஏன்னா இப்போது சேஃப்டி நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது மற்ற விஷயங்கள். அப்போ எங்கே தப்பு நடக்குது? இது வரைக்கும் கடத்தப்பட்ட விமானங்களாக இருக்கட்டும், வெடிக்கப்பட்ட விமானங்களாக இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் யூஸ்வலாகவே. அது ஏன் ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு மட்டுமே நிறைய பிரச்சனைகள் வருது? நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு. நிறைய இந்தியன் கந்தஹார் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த 2-3 இன்சிடென்ட் இருக்குங்க, எல்லாமே நான் மறந்துட்டேன் டேட்டு. எல்லாமே ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸ்னு சொல்லும்போது அப்போ யார்கிட்ட தப்பு இருக்குது? எந்த இடத்துல தப்பு இருக்குது? அப்போ நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது தப்பு பண்ணுறோமா, இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்களா என்னன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சார், அது போட்டு காமிக்கிறாங்க எல்லா டிவிலையுமே, எவ்வளோ ஃபேமிலிஸ் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ரொம்ப வருத்தமான விஷயம் இது. இனி ஒரு காலத்தில் அது நடக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்குன்னு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா யாருமே வேணும்ட்டு எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த தவறு நடந்திருக்கு. இனி ஒரு காலத்தில் அது நடக்காமல் இருந்தால் சந்தோஷம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன வந்து போயிங் பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு? இது போயிங்கான துரதிருஷ்டமானு சொல்ல முடியாது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து போயிங் கம்பெனிக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அவங்களும் ஸ்டெப் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் வருதுன்னா அது வந்து ஏர்வர்தினஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற அளவுக்கு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணால் மட்டும்தான் அந்த ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷன் ஸ்கோரும் நம்ம ஃப்ளை பண்ணுவோம். அது இல்லைனா ஃப்ளை பண்ண முடியாது. ஃப்ளை பண்ண தகுதி இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கேன், அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல ஓடும் அப்படின்னா நான் ஓட்டுறேன். அந்த மாதிரி காரு பைக்குன்றது வேறு, ஃப்ளைட்டுன்றது வேறு. அப்போது நம்ம வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இப்போ இம்பார்ட்டன்ட். சார் சொன்ன மாதிரி சேஃப்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரோம். இப்போ சொன்னீங்க நிறைய மக்கள் வந்து கான்ட்ரவர்சியாக வந்து இதை கிளப்பி விட்றாங்க, அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இதில் பின்னால் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் கூட இருக்கலாம், அதான் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சார் பேசும்போது என்ன வேணால் பேசலாம். அஸ் ஏவியேஷன் ப்ரொஃபஷனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு சொல்ல விஷயங்கள் விழிப்புணர்வாக சொல்ல விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு இப்போ சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டால் கிரவுண்டில் வந்து
எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நிறைய மக்களுக்கு தெரியாது. ஈவன் பேசஞ்சராக போகிறவங்களுக்கு கூட நிறைய பேர் தெரியாது. அப்படியே கிரவுண்டில் வந்து அவங்க விண்டோ வழியாக பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள்லாம் வருது, இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு. ஆனால் பிஹைண்ட் த சீன் அந்த ஏர்போர்ட்டுக்கு உள்ள எத்தனை பேர் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்காக சேஃப்டிக்காக வேலை பார்க்குறாங்கன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஒரு ஃப்ளைட்டை ஏற்றி இறக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி அசால்ட்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க 2 ஃப்ளைட்டு 3 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது, லேண்ட் ஆகுதுன்னு நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம். பட் அதுக்கு பின்னால் அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குன்றது தான் முக்கியம். முக்கியமாக அந்த சேஃப்டிக்காக உழைப்பு இருக்குன்றது முக்கியம். இப்போ நம்ம வந்து கிரவுண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஈவன் டிரைவர் வண்டி ஓட்டுறாங்கன்னு கூட அவனோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோ இருக்கணும், அதிகமாக போனால் கூட அவனுக்கு என்கொயரி. இன்ஃபேக்ட் நம்ம வந்து பேசரை ஃப்ளை பண்ணுறோம், இன்றைக்கி ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆக போகுது, ஆனால் லேண்ட் ஆக முடியல, திருப்பி டேக் ஆஃப் ஆகிறாங்க. அதாவது டச் அண்ட் கோன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்படி திருப்பி வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம இன்றைக்கி சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் பிஹைண்ட் த சீனில் அந்த பைலட்டுக்கு ஒரு என்கொயரி வைப்பாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஏன் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஃப்ளைட் நார்மலாக இருக்குது, வெதர் கண்டிஷன் நார்மலாக இருக்குது, ரன்வே கரெக்டாக இருக்குது, பட் ஒய் யூ டிட் திஸ் மிஸ்டேக்? அப்போது பிஹைண்ட் த சீனில் இதெல்லாம் நடக்கும். பைலட்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து மது அருந்திருக்காங்களா இல்லையாங்கிறத கூட வந்து கிளம்புறதுக்கு முன்னால் ப்ரீதர் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட சேஃபாக பார்க்குறாங்க. அப்போது அதுவும் இல்லாமல் அந்த பைலட் அந்த விமானியும் சேர்ந்து பறக்கும் போது அவர் தான் ரெஸ்பான்சிபிள். இம்பாக்ட் ஆனால் அவரும் தான் உயிருக்கு போக போகுது. அப்போது அவரும் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணணும். முக்கியமாக டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, பின்னால் ஏர்கிராஃப்ட் டிஸ்பாச்சஸ் கொடுக்குற ஃப்ளைட் பிளான்லேருந்து ஆரம்பித்து கிரவுண்டில் லோட் அண்ட் ட்ரிம் ஆஃபீஸர் கொடுக்குற ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே வந்து அடிப்படையாக வச்சு அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்போது இதே சைடு மேனுஃபேக்சரிங் பார்க்கும்போது போயிங்கை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் வரும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? முக்கியமாக வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி வரது காரணம் என்னன்னா ஹியூமன் ஃபேக்டர். சொன்ன மாதிரி முதல்ல வந்து மேனுவலாக இருக்கும், நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். அப்போது ஒரு ஃப்ளைட்டை ஏற்றி இறங்கினதுக்கப்புறம் ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி இருக்கும், பயங்கர டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்த ஃப்ளைட் எடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி ஒரு சென்சார் இன்றைக்கி உருவாக்குறாங்க. ஒரு விஷயம் வந்து ஹியூமன் ஃபேக்டர்ஸ் நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ என்னன்னா இப்போ நம்ம மனிதர் இயல்புகள் அவங்க செய்கிற வேலையை விட அதை கொஞ்சம் குறைவான வேலை கம்மி பண்ணணும், அவங்க மிச்சப்படுத்தணும், அவங்க நேரத்தை மிச்சப்படுத்தணும், அதான் அது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து உபகரணங்களை கண்டுபிடிக்கிறோம், என்ஜின்ஸு, எக்யூப்மெண்ட்ஸு, அதில் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதே மாதிரி தான் போயிங் பண்ணுது. ஏர்பஸ் மட்டும் இல்லை, போயிங் எல்லா ஏர்லைன் கம்பெனியும் அட்வான்ஸாக போகுது. இன்ஃபேக்ட் சார் சொன்ன மாதிரி மொதல் 717, 707 வரும்போதெல்லாம் வந்துட்டு அந்த ஏர்கட் மாடல் மாதிரி இன்றைக்கும் இல்லை. இப்போ காக்பிட் எடுத்துகிட்டிங்கன்னா கிளாஸ் காக்பிட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கண்டுபிடிப்பு தான், அது ஒரு ரிசர்ச் தான். ஆனால் அது கண்டுபிடிச்ச உடனே அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதையும் நிறைய ஸ்டடி பண்ணி அது எமர்ஜென்சி டைமில் எந்த மாதிரி யூஸ் ஆகும் எப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ அப்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாலுமே அது எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டின்றத அவ்வளோ டெஸ்ட் பண்ணி தான் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு இந்த காரணம் அப்படின்னா ஹியூமன் ஃபேக்டர்ஸ், பைலட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அப்போ தான் வந்து தெளிவான நோக்கத்தோடு அவங்களால ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ அப்போ இது போயிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது, இது சரியாக பார்க்கலன்னு சொல்லவும் முடியாது. அன்டில் அன்லெஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச ரிப்போர்ட் வர வரைக்கும் நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய சம்பவங்கள் சொல்லணும்னா, இப்போ 28 ஜனவரி மாதம் இதே வருஷம் லாகோஸில் இருந்துட்டு நைஜீரியாவில் ஒரு ஃப்ளைட் போச்சு, இதே 787-800 ட்ரீம்லைனர் ஏர்கிராஃப்ட். அது வந்து அரௌண்ட் 90 மினிட்ஸ் மேலே ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் திருப்பி டிசென்ட் ஆக ஆரம்பிச்சது. சடனாக ஒரு ட்ராப் ரியலைஸ் பண்ணாங்க. அது வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க, எமர்ஜென்சி லேண்ட் பண்ணிட்டாங்க, அது சரி பண்ணிட்டாங்க. அது பற்றின ரிப்போர்ட்டும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராதுன்ற மாதிரி. அதே மாதிரி 737 மேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். இடையில ஃப்ளை பண்ணும்போது அந்த ஒரு டோரே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு. ஸோ அது வந்து இன்னும் ஹை ஆல்டிடியூடில் பறக்கும்போது விழுந்தது, அது இன்னும் பெரிய டேஞ்சராக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து 737 மேக்ஸ் இமீடியட்டாக அது வந்து அதை எடுத்து ரெடி பண்ணி அதையும் வந்து ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயம் தானே அப்படின்னு விடாமல் அது சின்ன விஷயமா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் பின்னால் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இன்ஜினியரிங். ஸோ அதையும் சேஃப்டி கன்சர்னோட பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ போயிங் கம்பெனி தான் ஒஸ்ட், இனிமேல் அதை வாங்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது, ஏர்பஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா ஏர்கிராஃப்ட்டும் சேஃப்டி தரத்தோட அது வந்து உற்பத்தி பண்ணி அதை சரி பண்ணி அதுக்கப்புறமும் ரன் பண்ணி இன்றைக்கும் அது சேஃப்டியாக தான் போயிட்டுருக்கு. ஏதோ சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி துயர சம்பவம், இன்றைக்கி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது இன்றைக்கி, அது பாதிப்பு அதிகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதே மாதிரி திரும்ப நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து உழைக்கிறோமோ, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு பின்னால் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Granite Tile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.